பிக் பாஸ் சீசன் 9 யார் எவிக்ட் ஆனாங்க? ஆதிரை எவிக்ட் ஆனதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? கானா வினோத், திவாகர் இந்த விஷயத்துல யார் மேல தப்பு? யார் ஓவர் டோஸ் ஆகுறாங்க? விஜய் சேதுபதி இப்படி பண்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? கமருதீனுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு டெக்கோரம் இல்லாம ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியாவில் பல விமர்சனங்கள். என்ன நடந்துச்சு? விஜய் சேதுபதி என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம்? விரிவா பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 9 இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சிருந்தே பாத்தீங்கன்னா பல விமர்சனங்கள் அதை நம்ம எல்லா வீடியோலும் சொல்லிட்டே வரோங்க. ஆனா இந்த வீக்கெண்ட் எபிசோட் கொஞ்சம் ஒரு மாதிரி நியூட்ரலா இருந்துச்சான்னு கேட்டா கிடையாது. ஒரு மாதிரி கயாசா இருந்துச்சான்னு கேட்டா எஸ், கயாசா தான் இருந்துச்சு. எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, இந்த வாரம் வைல்ட் கார்டு உள்ள வந்துருவாங்க, வைல்ட் கார்டுலாம் யாராவது உள்ள வர போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனா இந்த வீக் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் வீக் நடந்த எல்லா கயாஸ்க்கும் யாரு காரணம்? புள்ளி பண்றாங்க, குரூப்பிசம் பண்றாங்க, மாக்கிங் பண்றாங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனா இந்த சாட்டர்டே எபிசோட்ல பண்ணாத விஷயங்களை சண்டே எபிசோட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி பண்ணிருக்காரு. கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் தான் நீங்க ஏன் நிக்க வச்சு மூஞ்சிக்கு நேரா கேட்கணும். அப்படி கேட்டாதான் அவங்க அடுத்த டைம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது நம்மளுடைய இதுவும் கூட. ஆதிரே எவிக்ட் பண்ணிருக்காங்க சண்டே எவிக்ஷன்ல. இந்த விஷயம் வந்து சாட்டர்டேவே தெரிஞ்சிருச்சு யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு. அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆதிரை எவிக்ஷன்ல யாருக்கெல்லாம் வந்து உடன்பாடு இருக்கு இல்ல அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரை எவிக்ட் பண்றதுல ஒரு டிசர்விங் பர்சன் தான். என்ன எப்படி சொல்றீங்க? அவங்கள விட உள்ள மிச்ச சாப்பிடுற நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இருக்காங்க. ஆனா ஆதிரை வந்து இந்த கேமை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அவங்க எஃப்ஜே கூட இருந்து இந்த கேமை ஓட்டிடலாம், இல்லைன்னா ஒரு லவ் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களோட ஃப்ரெண்டு பூர்ணிமா இருந்தாங்களோ சேம் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனா அவங்களுடைய பிஹேவியர், கானா வினோத் மூஞ்சில வந்து காலத்துமி தூக்கி காமிக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பிஹேவியர்லாம் உள்ள வச்சுட்டு உள்ள இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் போக வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கண்டிப்பா அவங்க எவிட் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் கூட, வரவேற்கத்தக்கது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆதிரை நான் ஏன் கேம்னாலதான் விளையாண்டேன், ஆனா என்ன எப்படி எவிட் பண்ணாங்கன்னு தெரியல, இவங்க சரியா என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு மக்களை பார்த்து சொல்றாங்க. யார் மக்கள் சரியா புரிஞ்சுக்கலையா ஆதிரைய? மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டதாங்க அவங்கள வந்து எவிட் பண்ணிருக்காங்க. நீங்க முதல்ல உங்களை புரிஞ்சுக்குங்க, உங்களோட கேம் எப்படின்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுதான் நல்லா இருக்கும். அதை நீங்க முதல்ல இந்த லெசனிங் வந்து நீங்க லெசன் பண்ணி அதுல நீங்க பாடம் எடுத்து நீங்க வெளியே போய் திருந்துங்க. அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இது இருக்கட்டும். அதையும் இல்ல நான் வந்து இப்படிதான் அப்படி நீங்க ஆட்டிடியூட் காமிச்சீங்கன்னா, இது மாதிரி ஆட்டிடியூட் காமிச்ச பிக் பாஸ்ல நிறைய பேர் வெளியே போய் காணாமலே போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்களும் வந்துருவீங்க அப்படிங்கிறது சொல்றேன், பாத்துக்குங்க. மக்களும் அதான் சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம வருவோம், இந்த கானா வினோத் மேட்டருக்கு வருவோம். கானா வினோத் திவாகர் மேட்டருக்கு வருவோம். நான் சொல்லியிருந்தேன் கானா வினோத் பண்ற காமெடிக்கெல்லாம் எப்படி உனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நீ எப்படி திவாகர் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். டே 1ல இருந்தே சொல்லிட்டேன், திவாகர் ஒரு அன்ஃபிட். திவாகர் இந்த ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுதி இல்லாத நபர் அப்படின்னு. ஏன்னா ஒரு வாட்டர் மேலன் வச்சு ஃபேமஸ் ஆன ஒரு நபர், தன்னை ஒரு கோமாளியா காட்டி கொடுத்த ஒரு நபர் இங்க வந்து எப்படி வந்து ஒரு பிக் பாஸ் ஷோல வந்து நிரூபிக்க போறாரு? ஆனா உள்ள வந்து அவர் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கோமாளித்தனம் தான். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் இருக்கான்னு கேட்டா இன்னசென்ட் கண்டிப்பா கிடையாது. ஆனா கானா வினோத் திவாகர் காம்போ வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்துச்சு. போன வாரம் ஆடியன்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்ணாரு. ஆனா இந்த வாரம் இரண்டு பேருமே, முக்கியமா நீங்க வந்து திவாகரன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சரியில்லை, அவர் வந்து ஒரு அன்ஃபேர், அவருக்கு வந்து தகுதியே இல்லைன்னு சொல்றேன். கானா வினோத் ரசிகர்கள், கானா வினோத் நீங்க அவர் கூட எப்படி ஈக்குவல் பண்றீங்க? நீங்க அவர் பண்ணார் நான் பண்ணேன், அவர் பேசினார் நான் பேசணும் அப்படின்னா உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எச்சசோறு அப்படிங்கிற வார்த்தையை யார் சொன்னாலும் தப்பு தான். அவர் சொன்னாருன்னா நானும் சொன்னேன். அப்ப இது என்னங்க நியாயம்? அப்ப நியாயமா தர்மமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க, பீப்புள்ஸ் பாக்குறாங்க, வாட்ச் பண்றாங்க. நம்மளுடைய கேரக்டர் தான் நம்மளே வந்து தரம் தாழ்த்திக்கணும் அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு யூஸ் பண்ற வார்த்தை எல்லாமே தேர்ட் கிரேட் வார்த்தைகள், யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாமே எந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது எல்லாத்தையுமே யூஸ் பண்றீங்க. லைக் மரத்துக்கு சேலை கட்டினா, எச்சசோறு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்லவே முடியல, அந்த மாதிரி வார்த்தைகள். அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம்
பேசிட்டு அவர் பண்ணார் நானும் பண்ண அப்படின்னா என்ன விதத்துல நியாயம் அது? நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, மக்களை மகிழ்விங்க, அதை வந்து மத்தவங்க மனசு கஷ்டப்படாம நீங்க மகிழ்விங்க. ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்றீங்க அப்படின்னா பாடி ஷேமிங் பண்றவங்க உங்களை எதுவும் பண்ணலனா கூட பரவாயில்ல, பட் அவர் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட தரத்தை திருத்திக்கிங்க, முதல்ல தரத்தை உயர்த்திக்கிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் நான், இந்த கானா வினோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் இப்படிதான் அப்படின்னு வந்து இங்க வந்து கம்பு சுத்தாதீங்க. உங்களை மாதிரி பல ஆட்களை பார்த்தாச்சு, நீங்க சுத்துற கம்புக்கெல்லாம் வந்து நீங்க ஆளாகவே முடியாது. தப்பு பண்ணா தப்புன்னு எடுத்து சொல்லிதான் ஆகணும். அதுதான் இங்க உட்கார்ந்துருக்கோம். இங்க பக்கம் கமருதீனுக்கு வருவோம். கமருதீன் இந்த கேரக்டரை எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க, இவ்வளவு அமளி துமளி பண்ணியும் எப்படி ஒரு ஆள் உள்ள இருக்க முடியும்? ஏன்னா கமருதீன் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா பேட் எக்ஸாம்பிள் தான் பிக் பாஸ். சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி நீங்க பண்றதை எல்லாமே நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, இது எல்லாமே நீங்க திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் அவர் சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பாரு. அது ஒரு நாள்ல எடுத்த ஷோ தான் அது. ஆனா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் துஷார் கூட சண்டைக்கு போறாரு, லிட்டரா சண்டைக்கு போறாரு. அந்த ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, இந்த எபிசோட்லயும் பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு டெக்கோரம் இல்ல, ஒரு டீசன்சி இல்ல, காமன் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட புரியல. அப்ப இந்த அளவுக்கு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு பர்சனை எப்படி பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? நீங்க ரெட் கார்டு எல்லாம் கொடுக்க வேணாம், நீங்க எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருங்க. கண்டென்ட்காக உள்ள வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பாக்குறதுக்காக மக்கள் உங்களை வெளியே உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் எவ்வளவு கேவலமான கண்டென்ட் இதெல்லாம். என்ன வளர்ப்பு சரியில்லை, என்ன விஷயங்கள், என்ன நீங்க உங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்கு? அப்போ இந்த மாதிரி நீங்க மத்தவங்களை பார்த்து பண்ற விஷயம் முதல்ல கண்ணாடியை பார்த்து நீங்க திருத்திங்க. கமருதீன் கண்ணாடியை பார்த்து நீங்க கேளுங்க. நீங்க வந்து உங்களுடைய ஒரு சிம்பத்தி காட்டு உள்ள வைக்கிறீங்க, இன்னசென்ட் மாதிரி நீங்க வந்து பிஹேவ் பண்றீங்க. அழகா சொன்னார் விஜய் சேதுபதி, பார்வதிக்கு வைக்கிற ஆர்கியூமெண்ட் அவங்க கிட்ட யாரும் வைக்க மாட்டாங்க, ஏன்னா உங்ககிட்ட வைக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. விமன் சேஃப்டி திவாகருக்கு இங்க வந்து விமன் சேஃப்டி கிடையாது. திவாகரால பிக் பாஸ் 9 ஹவுஸ்ல விமன் சேஃப்டி கிடையாது. நீங்க எப்படி போய் நீங்க கேமரா முன்னாடி பார்த்து சொல்லலாம்? உங்களால முதல்ல மத்த கண்டஸ்டன்ட் சேஃப்டி இருக்கா? முதல்ல விமன்ஸை விடுங்க. உங்களால உள்ள இருக்கிற நிறைய போட்டியாளர் ஆபத்து இருக்கு. அப்ப நீங்க திவாகரை பார்த்து உமன் சேஃப்டின்னு எப்படி சொல்லலாம்? நீங்க அப்ப விமன் கார்டு எடுத்துட்டு வந்து இப்ப சீசன் 7ல எப்படி வந்து ஒருத்தவங்க வெளியே அனுப்பிச்சாங்களோ அதே மாதிரி வெளியே அனுப்பணும். அப்படி வெளியே அனுப்பலன்னா அவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டுறது. விமனுக்கு நான் திரும்ப சீசன் 7ல சொன்னதான் எப்பயும் சொல்றேன், பிக் பாஸ் வீடுங்கிறது 1008 கேமரா வச்சிருக்காங்க, 1008 செக்யூரிட்டிஸ் இருக்கு. அப்படிலாம் சேஃப்டி இல்லாம ஒருத்தவங்க உள்ள இருக்க முடியாது. அப்படிலாம் ஒருத்தவங்க வந்து ஆபத்தாலும் தெரிஞ்சா உடனே தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நீங்க வந்து உமன் சேஃப்டி கவலைப்பட வேணாம். யார் திவாகர், நீங்க முதல்ல விமன்ஸ் கிட்ட எப்படி பேசணுங்க நீங்க முதல்ல கத்துக்குங்க. உங்க கூடயே ஒரு உமன் இருக்காங்களா, விஜய் பார்வதி, அவங்க சொல்லி கொடுக்கட்டும் உங்கள்கிட்ட. எப்பப்பா பெண்கள்லாம் இந்த மாதிரி இருப்பாங்க, பெண்கள்கிட்ட இப்படிலாம் பேசணும், இப்படிலாம் பழகணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்து உமனிசம் பேசுறாங்களா விஜய் பார்வதி. அப்போ ஒரு பையன் கூட சேர்ந்துக்கிட்டு நீங்க சக பெண் போட்டியாளர்களை நீங்க வந்து கீழ்த்தரமா பேசுறதுல என்ன பெண்ணியம் இது? இப்ப கமருதீன் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள இருக்கிறது எல்லாத்துக்குமே டேஞ்சர். அழகா சொன்ன விஜய் சேதுபதி, நீங்க சொன்னது விமன்ஸ் சேஃப்டி இல்லன்னு, ஆனா திவாகர் சொல்றது இந்த வீட்டுக்கே சேஃப்டி இல்ல அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. திவாகர் அப்பைக்கு அப்போ ஒரு விஷயங்கள் கரெக்டா பேசுறாரு தான், அப்படியே மொத்தமா வந்து அவரை நம்ம வந்து தள்ளிடவும் முடியாது. கம்பேரிட்டிவ்லி கமருதீனை கம்பேர் பண்ணும்போது திவாகர் எவ்வளவோ பரவாயில்லைங்க. உண்மையாவே கண்டிப்பா சுபிக்ஷா சொன்னாங்களே, விமன் சேஃப்டி பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? நாங்க பேசணும், எங்களுக்கு சேஃப்டி நாங்க சொல்லுவோம், நீங்க ஏன் அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப நீங்க ஏதோ ஒரு உடனே வந்து எல்லாரும் வந்து என்ன கேட்க மாட்டாங்க, எப்படி இந்த விஷயத்துல வந்து அப்படியே ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாராம் அவருடைய பிஆர்ஸ் எல்லாம். நீங்க பாத்தீங்களா வந்து கமருதீனை யாரும் துஷாரை யாரும் கேட்கல, கமருதீனை கேட்கறாங்க. அப்ப வந்து எனக்கு வந்து யாருமே கேட்கல, எனக்கு நியாயமே கிடைக்கல, எனக்கு இங்க பயாஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க பிஆர் எடுத்து கொடுக்குறாங்க. கமருதீன் எவ்வளவு கேவலமான புத்தி பாத்தீங்களா இதெல்லாம். அப்போ ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்கன்னா யார் மேல தப்பு, நம்ம மேல தப்பு இருந்தா தப்புன்னு அக்செப்ட் பண்ணி அதுல இருந்து பாடம் வந்து திருந்தணும். அந்த புத்தி கூட இல்லனா வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். சேம் லைக் விஜய் பார்வதி எப்படி விஜய் சேதுபதி மார்க்கிங் பண்றாருன்னா விஜய் பார்வதி எப்படி மத்தவங்க மார்க்கிங் பண்றாங்க, எப்படி மத்தவங்க புள்ளி பண்றாங்க, அதை உணர்த்தது தான் விஜய் சேதுபதி பண்றாரு. ஒரு விதத்துல நல்லதும் கூட. ஆனா இன்னும் ஸ்ட்ரைட்டா நிக்க வச்சு அவங்க என்னென்ன வார்த்தை எல்லாமே யூஸ் பண்ணாங்க அதை சொல்லி மூஞ்சிக்கு நேரா கேட்டுக்கணும். இன்னும் அதுதான் இன்னும் அடுத்த கட்டலமா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாரம் எவிக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி, கானா வினோத், கமருதீன், துஷார், விஜய் பார்வதி, கானா வினோத், கமருதீன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன், ஆரூர் 5 பேர் தான் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க. 16 போட்டியாளர்கள் 5 பேர் தான் நாமினேஷன். அப்பனா பாத்துங்க, எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இப்பயே சொல்லிட்டாங்க நிறைய பேர், ஒண்ணு கலையரசன் இல்ல ஆரூர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டீங்கன்னா கமருதீனை எவிக்ட் பண்ணி தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க. அப்படி அனுப்புனா மட்டும்தான் கானா வினோத்துக்கும் சேஃப், பார்வதிக்கும் சேஃப். அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கானா வினோத், பார்வதி, கமருதீன் 3 பேருமே அவங்களுடைய நியாயத்தை வந்து அவங்க மட்டுமே பேசிக்கிட்டு மத்தவங்க நியாயமான விஷயங்களை அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுட்டு தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இந்த வாரமும் அப்படியே பிஹேவ் பண்ணாங்கன்னா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி என்ன பண்ண போறாரு, வைல்ட் கார்டு எப்போ உள்ள வர போறாங்க, யார் உள்ள வர போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பிக் பாஸ் ரசிகர் இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறுவது நான் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.